உங்களுக்கு சீனியர் ப்ரொஃபஸர் எஸ் லட்சுமணன் ஐயா தெரியும்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் வந்து கும்பகோணத்தில் ஸ்டார்டிங்கில் மகரிஷி அதிகமாக எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போனவர். அப்போ ஐயாவே எங்ககிட்ட சொல்லுவார், அப்போல்லாம் எந்த வசதியும் கிடையாதுமா, நாங்களாம் மகரிஷி உட்கார வச்சு சைக்கிளில் தான் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் இப்போ நினச்சா ரொம்ப வருத்தப்படுறோம், இவ்வளோ பெரிய குருவை வந்து ஏதோ ஒரு பைக்கை கூட பிடிக்காமல் சைக்கிளில் கூட்டிகிட்டு போயிட்டுமே இப்போ வருத்தப்படுறோம். அப்போல்லாம் ஒரு வீட்டில் ரூம் வசதி கூட இருக்காது, திண்ணையில் படுத்துக்குவார். அதே போல் குளிரும் போது கொடுக்குறதுக்கு பெட்ஷீட் கூட இருக்காது, எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். தன்னுடைய வேஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவாருங்க, போத்திக்கிட்டு படுத்துக்குவார். இதை விட வருத்தமான விஷயம் என்னென்னா, சமையலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு ரகமாக, இவருக்கு வயசானவரே இவருக்கு எப்படி செட் ஆகும்னு இல்லாமல் ரொம்ப காரமாலாம் செய்து வச்சுருவாங்க, நிறைய உப்பெல்லாம் போட்டு செய்து வச்சுருவாங்க. அது இவருக்கு உடம்பு செட் ஆகாதுன்னு சொல்லி அதை தவிர்க்காமல் அவங்க மனசு கஷ்டப்பட்டுடுமேன்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், இந்த பரிமாறிட்டு இப்படி இந்த பக்கம் போனதுக்கப்புறம் சப்போஸ் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து டம்ளர் தண்ணியில் என்ன பண்ணிவிடுவாராம், அந்த காயை வந்து காய்கறி இருக்குதுல்ல பொரியல், அதை வந்து தண்ணியில் அலசிட்டு சாப்பிடுவார்.